Hello guys, எல்லோருக்கும் வணக்கம். SSC Constable GD ப்ராக்டிஸ் செட் லாஸ்ட் இயர் ஒரிஜினல் கொஸ்டினில் ப்ராக்டிஸ் செட் பார்க்குறோம். இது வந்து 4th கொஸ்டின் பேப்பர் ஜிகே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நாடுகளில் எந்த நாடு சார்க் அமைப்பில் உறுப்பினராக இல்லை? ஓகே, கொடுத்துருக்க நாட்டில் வந்து எந்த நாடு சார்க் அமைப்போட உறுப்பினராக இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீனா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, எந்த விளையாட்டில் அதன் வீரர்களின் திறன் அளவை மதிப்பிடுவதற்கு ஏரோ ரேட்டிங் முறை பயன்படுத்தப்படுகிறது? ஓகே, பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிப்பது பொருளாதார நடவடிக்கையின் எந்த துறையின் கீழ் வருகிறது? ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் துறை, ஆப்ஷன் 4 2ஆம் துறை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4, பின்வரும் ஜோடிகளில் எது போட்டி? ஓகே, போட்டி மற்றும் அதன் வகையை பொறுத்து சரியானது. ஈட்டி எறிதல், குதித்தல், உயரம் தாண்டுதல், வீசி எறிதல். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈட்டி எறிதல் இதுதான் வந்து என்ன அப்படின்னா வீசுதல். ஓகே, உயரம் தாண்டுதல் தான் வந்து குதித்தல். அப்போ ரெண்டுமே வந்து இல்லை, ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை. அப்போ ஏ தான் வந்து சரியான ஆப்ஷன், ஏ தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, டேஸுக்கு நாடாளுமன்றத்தின் எந்த அவையையும் கூட்ட மற்றும் ஒத்திவைக்க அல்லது மக்களவையை கலைக்க வந்து அதிகாரம் உள்ளது? ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, பின்வரும் தனிமங்களில் மிக அதிக அணு எண்ணெய் கொண்ட மற்றும் அதிக எடை கொண்ட இயற்கையில் உருவாகும் தனிமம் எது? ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா யுரேனியம், ஆப்ஷன் 4 யுரேனியம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7, பாரம்பரிய நடனத்தில் தனது பங்களிப்புக்காக மிக இளம் வயதில் பத்மபூஷன் பெற்ற பாரம்பரிய நடன கலைஞர் யார் அப்படிங்கிறது தான் இதில் கேட்டிருக்க கேள்வி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 சோனால் மான்சிங் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8, டேஸ் நடன விழாவானது கேரளா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தால் நடத்தப்படுகிறது. இது ஆண்டுக்கு இருமுறை கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஒரு முறையும் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள கனகக்குன்னு அரண்மனை வளாகத்தில் கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நிஷாகாந்தி திருவிழா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் வந்து சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, பின்வரும் நபர்களில் யார் இந்தியாவின் நைட்டிங்கேல் என்ற பிரபலமாக அறியப்படுகிறார்? ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் 4 சரோஜினி நாயுடு அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10, மிஸ்தி திட்டத்தின் நோக்கம் இந்திய கடற்கரையின் அருகில் வசிக்கும் சமூகங்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் அதே நேரத்தில் இந்திய கடற்கரையின் டேஸ் சுற்றுச்சூழலை பாதுகாத்து புத்துயிர் அளிப்பதாகும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சதுப்பு நில தாவரங்கள், ஆப்ஷன் 4 சதுப்பு நில தாவரங்கள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11, சவு என்ற நடன வடிவம் எந்த மாநிலத்தை சார்ந்தது? ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 4 மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12, பசுமை புரட்சியை பொறுத்தவரை HYV என்பதன் விரிவாக்கம் வந்து என்ன அப்படிங்கிறது தான் கேட்டு கேள்வி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13, கடலோர காவல் படையின் 25வது டைரக்டர் ஜெனரலாக கீழ்கண்டவர்கள் யார் நியமிக்கப்பட்டார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ராகேஷ் பால். அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது யார் அப்படின்னா ராகேஷ் பால். ஸோ இது அப்டேட்டாக இருந்துச்சுன்னா அதை நாம் வந்து படித்து தான் ஆகணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14, இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் பற்றிய பின்வரும் எந்த கூற்று வந்து சரியானது? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கே பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பில் பாகம் VA இல் அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிட்டுள்ளது. ஓகே, 5A தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிப்படை கடமையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15, கிருஷ்ணராவ் சங்கர் பண்டிட், ராஜா பையா பூஞ்சிவாரே ஆகிய இருவரும் எந்த கரானாவுடன் தொடர்புடையவர்கள்? ஓகே, ஸோ இதில் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா குவாலியர் கரானா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16, இந்தியாவில் டேஸ் என்பது பிராமணர்கள் நில உரிமையாளர்களாக இல்லாத பகுதியில் காணப்படும் கிராம சபையாகும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஊர் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் 3 ஊர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17, 2001ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்த எழுத்தறிவு விகிதம் வந்து என்ன? ஓகே, ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா
ஆப்ஷன் நம்பர் ஏ 64.83. இந்த கொஸ்டின் மறுபடியும் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 64.83 அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினும் வந்து இந்த வரக்கூடிய உங்களுக்கு உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்து ஏதோ ஒரு கொஸ்டினில் நிச்சயம் இருக்கும். இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவோர் யார்? ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19. இந்திய விளையாட்டு வீராங்கனை என அங்கிதா தாஸ் எந்த விளையாட்டை விளையாடுகிறார்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா டேபிள் டென்னிஸ் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20, லாஸ்ட் கொஸ்டின். ஆகஸ்ட் 2023 முதல் சர்வதேச நிதி சேவை மையங்கள் ஆணையத்தின் IFSCA தலைவராக பொறுப்பேற்றவர் வந்து யார்? ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா K. ராஜாராமன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் இதுக்கு சரியான ஆன்சர்.